அப்போ சொல்லும் போது எனக்கு இல்லை, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா, சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன், இப்படி என்ன சொல்லுவாங்க, இந்த எனக்கு ஒன்று போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன், அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார், கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை, அவங்களும் இதில் வந்தது எல்லாம் கேட்டது, சிம்ரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இல்லைங்க, நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்றதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா, அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா. அப்படிதான் சிம்ரன் மேடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பா இந்த படத்துல அந்த குடும்பமா உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னன்னா, அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதுலாம், இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம். இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் தான், நான் ஹீரோ அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினாக அடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ண அவங்கள எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல, டேரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.